தமிழ் புதல்வன் அப்படின்ற திட்டத்தில் வந்து நம்ம மாணவர்களுக்கு அரசு பள்ளி 6வதுலேருந்து 12வது வரை படித்த அரசு மாணவர்களுக்கு கல்லூரி போகிறதுக்கு மாதம் 1000 ரூபா. ஏன்னா ஏற்கனவே அது பெண்களுக்கு கொடுத்தாங்க, இப்போ ஆண்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுனால அது ஏற்கனவே நிறைய இடத்துல நிருபாக நிறைய ஆண்டே தம்பிகள் கேட்டிருக்காங்கண்ணே, என்னென்ன உங்கள் இதில் பெண்களுக்காக செய்கிறியா, ஆண்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்ட்டு. நிச்சயம் செய்வார்னு நினச்சோம். நான் சொன்னது 2 வருஷத்துக்கு முன்னாடி யார்த்துமா சொன்னேன். ஆனால் முதல்வருக்கு நிச்சயமாக அது நன்றியை சொல்லணும். அது முதல்வர் வந்து கிட்டத்தட்ட 3,28,000 மாணவர்கள் அதில் பயன்படுறாங்க. எல்லோரும் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மற்ற இதுகளுக்கு நிதி ஒரு காட்டி கல்விக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குறோமோ, நம்ம நல்லா படித்து வளர்ந்துட்டோம்னாவே நம்ம குடும்பத்தை பார்த்துக்குருவாங்க. பொதுவாகவே முதல்ல எப்படியாவது படிக்க வைக்கணும், கடனை போடலாம், வாங்கியாவது படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. இனிமேல் நீங்கள் கடனை வாங்க, எல்லாமே அரசே கொடுக்குது. இப்போ நீங்கள் அரசு பள்ளியிலலாம் இன்றைக்கி தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது பெருமை நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அரசு பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு இப்போ நினைக்கிறாங்க நிறைய பேர், ஏன் நம்ம பிள்ளைகளை வந்து அரசு பள்ளியிலே படிக்க வச்சுருக்கலாமோ. ஏன்னா இன்றைக்கி அரசு இன்றைக்கி எல்லாமே கொடுக்குது. அப்புறம் நீங்கள் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. அரசு இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுக்குது. தினசரி முட்டை, உங்களுக்கு சத்துள்ள உணவு, காலை சுற்றுண்டி. இன்றைக்கி உள்ள முதல்வர் வந்து நம்ம காமராஜரை பார்த்ததில்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம நினைக்கிறது, இன்றைக்கி இருக்க முதல்வர் வந்து மக்களின் முதல்வரை வந்து நம்ம காமராஜராக தான் பார்க்குறோம். எல்லோரும் சொல்லுவாங்க காமராஜர் ஆட்சி கொண்டு வரணும். இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவர் மாலை உணவு திட்டத்தை மாத்திரம்தான் போட்டார். இன்றைக்கி இவர் காலை உணவு திட்டத்தையும் போட்டு அந்த பள்ளி படிப்போடு முடிஞ்சிடக்கூடாது, கல்லூரி வாரர்களுக்கு ஊக்கமாக இருக்கணும்னு சொல்லி மாதம் 1000 ரூபா. ஏன்னா கலைஞர் உரிமை திட்டம்னு சொல்லி ஏற்கனவே உரிமை தொகைன்னு சொல்லி 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படின்ற போது 1,15,00,000 பேத்துக்கு அது. அப்படின்ற போது இது மாதிரி எண்ணத்தட்ட சில ஆளு சங்கிகள் பேசுங்க, திமுக என்ன செய்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்ட்டு. இதெல்லாம் பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் தான் இது. என்ன திமுகவில் படிக்கிற பிள்ளைகளுக்கும், திமுக கட்சிக்கார பிள்ளைகளுக்குமா கொண்டு வந்திருக்காரு? தமிழ்நாட்டு பிள்ளை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி ஒரு பையன் தம்பி பேசும்போது சொல்கிறான், அவர் அண்ணன் உதயநிதி அண்ணன் கூட இவ்வளோலாம் செஞ்சுருப்பாரான்னு தெரியலை, ஆனால் எங்களுக்கு பார்த்து செய்கிறாரு. ஏன்னா ஏழை மாணவர்கள் படித்து வரணும். ஏன்னா அதுதானே வேணும். காசு இருக்கிறவங்க இன்றைக்கி எப்படியாவது ஒரு தனியார் கல்லூரியில் சேர்ந்து படிச்சிருவாங்க, எவ்வளோ காசு கொடுத்து போனாலும் போயிடுவாங்க. ஆனால் இந்த அரசு பள்ளியில் படிக்கிறதுல யார் படிக்கிறாங்க? இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு இன்றைக்கி எல்லாருமே படிக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு மனவியாதி இருக்குது. தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்தா தான் நம்ம பிள்ளைய உயர்ந்த இடத்துக்கு வரும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் அரசு கல்லூரியில் போய் இன்றைக்கி அரசு கல்லூரி சட்டக்கல்லூரியில் சீட்டு ஒரு இது கிடைக்கலன்னா எவ்வளோ வருத்தப்படுறீங்க? அதுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. மருத்துவ படிப்பில் எப்படி அரசு கல்லூரியில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க? அரசு பள்ளிக்கூடத்தை படிக்க வைங்க. நம்ம கட்டுற வரி பணத்தில் தான் அரசு செய்யுது. நம்ம காசு நம்ம அரசு செய்யுது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இன்றைக்குள்ள மாணவர்கள் வந்து நிச்சயம் படித்து எதிர்காலத்தில் நம்ம தமிழ்நாட்டு முன்னேறணும்னா கல்வித்துறையில் இன்றைக்கி நடிச்சுக்கோங்க. இந்தியாவிலேயே அதிகமாக இன்றைக்கி மற்ற மாநிலத்தில் இருந்தெல்லாம் இங்கே படிக்கிறவங்க இங்கே தான் வந்து படிக்கிறாங்க. எதனாலனா இங்கே தான் இன்றைக்கி மருத்துவக் கல்லூரிலாம் கிட்டத்தட்ட அதிகமாக இருக்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான். ஏன்னா அதுக்குள்ளே அரசுகள் அப்படி நிதி செஞ்சு அரசு எல்லாமே பண்ணி கொடுக்குது. பார்த்து செய்கிறாரு. அதனால் இன்னுமே யாரும் காமராஜர் ஆட்சி கொண்டு வரும்னு நினைக்காதீங்க. காமராஜர் ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு என்னமோ காமராஜரே திருப்பி வந்து முதல்வர் இதில் வந்து செய்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்று பார்த்து ஏன்னா இவ்வளவுலாம் செய்வாரன்றது. ஏன்னா மேற்போக்கோட்டில் எல்லோரும் இலவச அரிசி ரேஷன் கார்டில் கொடுக்குறது மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கும் கலைஞர் கொடுத்த டிவி தொலைக்காட்சி ஓடுது. ஆனால் அதுக்கு ஊடால கொடுத்தாங்களே ஃபேனு மிக்சி இதெல்லாம் எத்தனை வீட்டில் ஓடுது சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு திட்டமும் தரமாக இருக்கணும். இலவசம் கொடுக்குறது பெருசு இல்லை, அது இலவசம் நினைக்காது. இப்போ இலவசம் இல்லாமல் உரிமை ஒன்று இன்றைக்கி அது இலவசம் நம்மளோட உரிமை. நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். நான் ஒரு தகப்பனாக இருந்து செய்கிறேன், தாத்தாவாக இருந்து செய்கிறேன். குழந்தைகள்லாம் பார்க்கும்போது ஸ்டாலின் தாத்தா, ஸ்டாலின் ஐயா, ஏன்னா அந்த அளவுக்கு நேசித்து செய்கிறாரு. நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு நிச்சயமாக தொடரும். 2026லையுமே நிச்சயமாக அதிக பெரும்பான்மை வாங்கி 234 தொகுதியிலையுமே ஆட்சி தொடரும். கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம சட்டமன்ற ஜெயிச்சு நிச்சயமாக 2வது ட்ரிப்பு தொடரும். என்னையை பொறுத்தவரை என்னோடய கணிப்பு 3வது ட்ரைமே 2031லையுமே அது நிச்சயமாக திமுக ஆட்சி தான் இருக்கும். நான் 2க்கு போகல, 3வதுக்கே போகிறேன். இவங்கெல்லாம் நினைப்பா எடப்பாடியெல்லாம் இவங்க அதிமுகலாம் இப்போ இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு பிஜேபியோட வரலாம்னு நினைக்கிது. ஆனால் ஒரு காலத்தில் பிஜேபி இங்கே வராது, அதிமுக வராது. அதனால் இன்றைக்கி படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் யார் அடுத்தது வரணும், நமக்கு வந்தால் நமக்கான ஆட்சி எதுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். நிச்சயமாக இது நம்ம ஆட்சி, இது திமுக ஆட்சி நினைக்காது. நமக்கான ஒரு அரசு, நமக்கு ஒரு மன்னர் மாதிரி நின்று ஆட்சி அமைச்சிக்கிட்டு இருக்கார். அந்த காலத்தில் நம்ம ராஜராஜ சோழனை சொல்லுவோம், பொதுவாக மன்னர் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாட்டின் முதல்வர் நல்லா இருந்தால் நாடு நல்லாயிருக்கும்.
இந்த அடிமை எடப்பாடி மாதிரி யாரும் இன்னொரு ட்ரிப் வந்துடக்கூடாது. அண்ணாமலைலாம் ஒரு காலத்துலேயும் ஒரு சீட்டு கூட ஜெயிச்சு வரப்போகிறதும் இல்லை. அப்படின்ற போது குறைஞ்சபட்சம் 15 வருஷம் இருக்கிறதுக்கு நம்ம அதுக்கு அடுத்து இன்னும் நிறைய நலத்திட்டங்கள் இந்த 15 வருஷம் செய்யும் போது தொடர்ச்சியாக என்னையை பொறுத்தவரை நீ திமுக தான்